guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க இதோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். We are nearing this festive time and நான் வந்து ஒரு 10 நாள் முன்னாடி இந்த ஃபெஸ்டிவல் டைம்காக ப்ரெப் பண்றதுக்கு புதுசான ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்றதுக்கு லுக்ஸ் கிரியேட் பண்றதுக்கு என்னோட அவுட்ஃபிட்ஸ்க்கு மேட்ச் ஆகுற மாதிரியான மேக்கப்க்கு வந்து நான் சில பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து ஒரு கலவை ஆஃப் கொஞ்சம் பாடி கேர், கொஞ்சம் எசென்ஷியல்ஸ், கொஞ்சம் மேக்கப். ஸோ ஐ வாண்ட் டு குவிக்லி ஷேர் a குட்டி லிட்டில் haul on it. I got these from the Amazon sale. இப்போ உங்களுக்கு கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவ் சேல் நடந்துட்டு இருக்கு. ஸோ this is the right time to grab your favorites because I grabbed my favorites and புது ப்ராடக்ட்ஸ் அதெல்லாம் சிலதெல்லாம் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்கும் ரொம்பவே ஆர்வமாக இருக்கேன். ரீஸ்டாக்ஸும் பண்ணியிருக்கேன். ஸோ யா, மேக் யூஸ் ஆஃப் தி சேல் டைம். உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸ் ஆர் ஸ்டாக் பண்ணிக்கலாம் நினைக்கிற ப்ராடக்ட்ஸ் ஆர் புதுசாக ட்ரை பண்ணணும்னு நினைக்கிற ப்ராடக்ட்ஸ்லாம் நல்ல டீல்ஸில் பிக் பண்ணிக்கிறதுக்கு this would be the right time. So let's get started with my haul. First வந்துட்டு இந்த ஒரு ப்ராடக்ட் I've already talked about this in one of my previous videos, but I want to give a quick shout out because நல்லா இருக்கு. I have been using this கொஞ்சம் ரெகுலரா அண்ட் நிஜமாவே நல்லா இருக்கு. இட்ஸ் தி லவ் சைல்டு மசாபாவோட பிபி க்ரீம். இது வந்து 1 take 5-in-1 பிபி க்ரீம். அதாவது 5-in-1னா இட்ஸ் primer, sunscreen, foundation, concealer and moisturizer. Yeah. So basically இதுல வந்து they have different shades and I got the shade Miss Mighty. லாஸ்ட் டார்க்குக்கு முன்னாடி இருக்க ஒரு ஷேட். இதுல வந்து ஆலிவ் அந்த டோன்ல இருக்கு. என்னோட ஸ்கின் டோனுக்கு வந்துட்டு இது எக்ஸாக்டா மேட்ச் ஆகல. பட் ஐ லவ் ஹவ் திஸ் சிட்ஸ் ஆன் மை ஸ்கின். என்னோட ஸ்கின்னை வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் டியூவி ஃபினிஷ் கொடுத்து அழகா இது வந்துட்டு அப்படியே மை ஸ்கின் பட் பெட்டர் மாதிரி க்ளோ ஆக வைக்குது. ஐ லைக் டு கீப் மை இந்த சென்டர் ஆஃப் மை ஃபேஸ் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் அலைவாகவும் பிரைட்டண்டாகவும் லைக் அது கொஞ்சம் எனக்கு வந்து லைக் லைவ்லியான லுக் கொடுக்கும். என் கண்ணம் வந்து ஒரு டோன்ல இருக்கும், ரெஸ்ட் ஆஃப் மை ஃபேஸ் டிஃப்ரெண்ட் டோன்ஸ்ல இருக்கும். ஸோ ஐ லைக் டு கீப் மை அண்டர் ஏரியா மேட்சிங் டு மை கண்ணம். ஸோ இது வந்து இட் டஸ் தட். ஹை இன் கவரேஜ்லாம் கிடையாது, இட்ஸ் பில்டபிள் கவரேஜ் தான். பட் இட் ஜஸ்ட் குவிக்கா livens up the whole face அந்த ஒரு ஜூவி ஃபினிஷோட. they say that it gives this matte finish. அது மட்டும் தான் நான் வந்து ஒத்துக்க மாட்டேன். this gives this beautiful jewelry finish. ஸோ இது இட்ஸ் அ மஸ்ட் ட்ரை. நீங்க யாராவது ஒரு நல்ல பிபி க்ரீம் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க ப்ரௌன் ஸ்கின்னுக்கு செட் ஆகுற மாதிரி அப்படின்னா இது நீங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம். இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் சைடில் தான் இருக்கு. பட் ஆஸ் ஐ செட் இப்போ உங்களுக்கு இது சேல் டைம் அப்படின்றதுனால நீங்க இந்த டைம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதை ட்ரை பண்றதுக்கு. அடுத்தது அவங்களுடைய ஒரு காம்பேக்ட் கூட நான் ட்ரை பண்ணியிருந்தேன். இது வந்து 4-in-1 மேட்டிஃபைங் காம்பேக்ட். இதுக்கு ஆக்சுவலா நீங்க வேற எதுவுமே போட வேணாம் அப்படின்றாங்க. இட்ஸ் லைக் பவுடர் ஃபவுண்டேஷன். நான் எடுத்திருக்க ஷேட் டஃப் டாஃபி நம்பர் 9. இது காம்பேக்டை வந்துட்டு இப்படி டப்ல பாக்குறதுக்கு இட் லுக்ஸ் வெரி ப்ராமிசிங். ஆஹா நல்லா இருக்கு அப்படின்ட்டு. ஷேட் வந்து ஓகே தான். ஏன்னா ஐ லைக் டு யூஸ் ஜென்ரலா 2 shades on my face. ஒரு லைட்டர் ஷேட் ஃபார் தி அண்டர் ஏரியா அண்ட் ஒரு டார்க்கர் ஷேட் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் மை ஃபேஸ். இந்த ஷேட் இட் ஜஸ்ட் பர்ஃபெக்டா மேட்சஸ் தி outer perimeters of my face. It gives beautiful coverage. ஓகே, நல்லா மேட்டிஃபை பண்ணிட்டு ஆயிலி ஸ்கின்னுக்கு சூப்பரா இருக்கு. ஸோ இஃப் ஐ ஒன்லி ஹேட் தி அதர் லைட்டர் ஷேட் டிஃப்ரெண்டாக இருக்கு அப்படின்னா ஐ கேன் யூஸ் திஸ் ஃபார் மை அண்டர் ஐ ஏரியா. ஸோ இஃப் ஐ ஹாவ் டு கெட் அ காம்பேக்ட் நான் வந்து எது ப்ரிஃபர் பண்ணுவேன்னா மோஸ்ட்டாக லைட்டர் ஷேட் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா ஐ லைக் டு செட் அண்ட் கீப் மை அண்டர் ஐ ஏரியா கொஞ்சம் மேட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்றதுனால அது எனக்கு அங்கே நிறைய ஸ்வெட் ஆகாது. வேற என்னோட அவுட்டர் பெரிமீட்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் த டே ஸ்வெட் ஆகும். ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. முக்கியமாக ட்ரெஸ்ஸஸ்லேயே தெரியாமல் படுறது கொள்றது. இந்த இடம் மோஸ்ட்டாக இன்னொரு சர்ஃபேஸோட கான்டாக்டுக்கு வந்து ஈஸியாக வராது. நம்ம படுக்கிறோன்னா கூட இந்த ஏரியால தான் வந்து கான்டாக்டில் இருக்கும். ஸோ ஐ ஜென்ரலி ப்ரிஃபர் டு கீப் இந்த ஏரியா மேட் அண்ட் பிரைட் வித் மை காம்பேக்ட். ஸோ ஒரு ஷேட் மேபி நான் லைட்டராக போயிருந்துருக்கலாம். பட் ஒரு ஃபுல் கிளாம் பீட்லாம் நான் பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து ஐ கேன் யூஸ் டு செட் தி ரெஸ்ட் ஆஃப் மை ஃபேஸ். ஸோ இது நீங்கள் இப்போ என்னுடைய ஷேட்ல இருக்கீங்க, என்னுடைய ப்ராடக்ட்ஸ் நான் யூஸ் பண்ணுற ஷேட் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வந்து செட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா கெட் அ ஷேட் லைட்டர். நான் எடுத்துருக்கிறது 09 டஃப் டாஃபி. அடுத்தது ஐ காட் திஸ் ஒன். இது வந்து கான்டோர் ஸ்டிக் ஃப்ரம் டிப்ஸி. பல நாளாக நான் வாங்கணும்னு நினச்சிருந்தேன். ஆனால் ஏன் மிஸ் பண்ண ஸ்கிப் பண்ணன்னு தெரியல. ஸ்கிப்பே பண்ணியே வச்சுருந்துருக்கலாம் போல. ஐ லவ் த பேக்கேஜிங், ஐ லவ் த ப்ராடக்டோட குவாலிட்டி எல்லாமே. ஆனால் ஷேட் இட்ஸ் நாட் டார்க் எனஃப் ஃபார் மீ. எனக்கு வந்து இன்னுமே டார்க்காக வேணும். இது என்னுடைய ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கு. ஆக்சுவலாக நான் என்னுடைய கண்ணத்தில் போடுறேன். ஆனால் கேன் யூ சி எதுவுமே தெரில. என்னுடைய ஸ்கின் கலருக்கு அப்படியே பிளெண்ட் ஆகுது.
ஸோ நான் என்ன நினச்சேன்னா, இந்த ப்ராடக்ட் போட்டதுமே வந்துட்டு கலர் நல்லா இருக்கு, ஐ கேன் மேபி யூஸ் திஸ் டு செட் தி வாய் சுற்றி இருக்க ஏரியா அப்படின்ட்டு. ஏன்னா இது அந்த ஏரியாவை மேட்ச் பண்ணுது. இட்ஸ் நாட் லைக் டார்க் இனஃப் டு கான்டோ மை ஸ்கின். ஸோ அப்படின்ட்டு ஆயிடுச்சு. இது கொஞ்சோண்டு ஒரு லைட்டாக ஏமாந்த ஒரு விஷயம் தான். இன்னும் கொஞ்சம் டார்க்கர் ஷேட்ஸ் இந்த மாதிரியான பிராண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். வேற 2025 எடுத்துட்டு வருவாங்க, நம்புவோம். அடுத்து ஐ ஷேடோ. ஐ வாண்டட் அந்த ஒரு கிளிட்டரி ஐ லுக். ஐ ஹேட் இந்த கலர் பார் இல்லை, கலர் பாப்போட ரிட்ஸ். அது இந்த ஷிஃப்டிங்ல எங்கேயோ நான் மிஸ் பண்ணிட்டேன். எனக்கு அந்த ஒரு வெட் சாஃப்ட் கிளிட்டரி லுக் வந்து ரொம்ப பிடிக்கும். ஐ யூஸ் டு யூஸ் தட் அ லாட் லாஸ்ட் இயரில். ஸோ இப்போ வந்து தீபாவளி டைம்க்கு அகேன் ஐ வாண்டட் சம்திங் லைக் தட். ஸோ வேற பார்த்துட்டு இருந்தபோது ஐ காட் திஸ். இது வந்து ஸ்விஸ் பியூட்டியோட லஸ்டர் ஐ ஷேடோ பேலட். இவங்களோட இந்த வேரியண்ட்லேயே அனதர் வேரியண்ட், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, வெரி ஸ்பெசிஃபிக்லி ஃபார் திஸ் இரிடசன்ட் கிளிட்டர் ஐ ஷேடோ. லைக் இதனுடைய அந்த பிக்மெண்ட் அண்ட் அந்த கலர்ஸ், ஐம் சோ இன் லவ் வித். அதுக்கப்புறம் இதில் பார்க்க இது வந்துட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் ஆரஞ்சி கலராக இருக்கா. இதுதான் நான் எனக்கு என்னோட ஐ ஷேடோவில் போட்டிருக்கேன். நிறைய கோல்ட் ஃப்ளெக்ஸ் தான் வந்து தெரியுது. அந்த ஆரஞ்சு ரொம்ப பேஸ் கலராக சட்டிலாக தான் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஆரஞ்சி பிரான்ஸ் கோல்ட் கலர் மாதிரியான ஒரு ஐ ஷேடோ. அண்ட் ஆஃப்கோர்ஸ் ப்ரௌன்ஸ் அண்ட் இந்த டோப் கலர் இதெல்லாம் வந்து எனக்கு நியூட்ரலாக ஐ லைக் டு வேர். ஸோ ஐ டோன்ட் மைண்ட். முக்கியமாக இந்த 2 கலருக்காக தான் இந்த பேலட் நான் வாங்கினதே. ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு யூஸ் திஸ் கிளிட்டர் ஆன் மை ஐ ஷேடோ ஏதாவது ஒரு லுக்குக்கு. யூனோ வாட், இப்போவே நான் இதை கொஞ்சமாக எடுத்து என்னுடைய கண்ணில் போடுறேன். இது வந்து கொஞ்சம் சங்கி கிளிட்டர் தான். இட்ஸ் நாட் டூ ஃபைன்லி மில்ட், ஓகேவா. அந்த ரிட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலர் பாப் சொன்னால அதெல்லாம் வந்து வெரி வெரி ஃபைன்லி மில்ட். ஓ மை காட், வெரி வெரி ஃபைன்லி மில்ட். அண்ட் யூனோ வாட், நான் ஆக்சுவலாக அந்த ரிட்ஸுமே இன்னொன்று போட்டுக்கிட்டேன் பிகாஸ் ஐ நீடட் தட். அதனால ஸோ இந்த மாதிரி சென்டரில் மட்டும் நீங்கள் கிளிட்டர் போட்டிங்கன்னா அப்படியே சும்மா அப்படியே ஜுளிக்கும் கண்ணு. எனக்கு கிளிட்டர்ஸ் பிடிக்கும். அது இந்த மாதிரி ஃபெஸ்டிவ் டைமுக்கு போடுறதுனா கிவ் இட் டு மீ அந்த மாதிரி. அப்புறம் இந்த கிளிட்டர் தீம்லேயே இருக்கணும், ஐ ஷேடோ வேணும் அப்படின்றதுக்காக ஐ காட் திஸ் லிக்விட் ஐ ஷேடோ ஃப்ரம் மார்ஸ். இது வந்து இட்ஸ் இன் ஷேட் செலஸ்டியல் காமெட். திஸ் இஸ் அமேசிங். அழகா இருக்கு, செம்ம அழகா இருக்கு. நான் ரொம்ப இந்த மாதிரி லிக்விட் ஐ ஷேடோஸ் கிராவிடேட் பண்ற ஒரு ஆள் கிடையாது. ஐ ஃபைண்ட் இட் அ பிட் டேக்கி. கொஞ்சம் டைமுக்கு அதுக்கப்புறம் எனக்கு வந்து கொஞ்சம் மேட்டா பவுட்ரி லுக் தான் வேணும் அப்படின்றது நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் இது வந்து அகேன் ஃபெஸ்டிவ் டைம் அப்படின்றதுக்காக இது வந்து அந்த ஒரு பிரான்ஸ் ப்ரௌன் அண்டர் டோனோட இருக்கு. அண்ட் அந்த கிளிட்டர் இட்ஸ் வெரி பிரிட்டி. ஒரு மாதிரி நியூடிஷ் கிளிட்டர் மாதிரி இருக்கு நம்ம ப்ரௌன் ஸ்கின்னுக்கு. இது வந்து ஃபேர் ஸ்கின்ல இருக்கவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ப்ரௌன் கிளிட்டர் மாதிரி இருக்கும், ப்ரௌன் கிளிட்டர் மாதிரி. இது வந்து நமக்கு நியூட் கிளிட்டர் மாதிரி இருக்கு அப்படின்றதுனால ஐ எம் சோ இன் லவ் வித் இட். இது வந்து அமேசிங், செம்மையா இருக்கு. இது ஷேட் வந்து செலஸ்டியல் காமெட் நம்பர் 3. ட்ரை பண்ணுங்க, சூப்பரா இருக்கு. அதுக்கப்புறம் ஐ காட் ஒரு லிப் கிளாஸ். ஆக்சுவலா 3 லிப் ப்ராடக்ட்ஸ் இருக்கு, 2 வாங்கினேன். இது ஆல்ரெடி வாங்கினேன், இதை பத்தி நான் உங்ககிட்ட காமிக்கல, பேசல அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஐ வாண்ட் டு கிவ் அ லிட்டில் ஷவுட் அவுட். ஸோ இது வந்து லாரியலோட Plum Ambition Hyaluron Lip Oil in shade Lanot Sparkle. I specifically got this for in the festive time. This is a brown color lip gloss. Oil மாதிரி இருக்க மாட்டேங்குது. இட்ஸ் அ லிப் கிளாஸ், இட்ஸ் ஹைட்ரேட்டிங், இட்ஸ் பிளம்பிங். அந்த பிளம்பிங் குவாலிட்டி இருக்கு அப்படின்றதுனால கொஞ்சம் விறுவிறு சுறுசுறுன்னு அந்த ஒரு மின்டி ஹாட் விஷயம் வந்து உங்க லிப்ஸ்ல நடக்கும் இது போட்ட கொஞ்ச நேரத்துல. அதுக்கப்புறம் ஒரு சாஃப்டான பிளம்ப் தான் வந்து கொடுக்கும். இட்ஸ் நாட் டூ ஆப்வியஸ், ரொம்ப சாஃப்டா மினிமலா பேரபிளா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. திஸ் கம்ஸ் இன் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ். ஐ காட் இந்த ப்ரௌன் அண்டர் டோன் இருக்கிறது. when it comes to லிப் கலர்ஸ் நான் வந்து மோஸ்டா எப்படி கிராவிடேட் ஆகுறேன்னா இதர் ரெட், ப்ராப்பர் பிரைட் ரெட். ஓகே, ஐ லவ் ரெட் லிப்ஸ்டிக்ஸ். ஸோ ரெட், அப்படி இல்லைன்னா அந்த ப்ரௌன் கலர் நியூட்ஸ். டார்க் ப்ரௌன்ஸ் கூட கிடையாது. அப்படியே டார்க் ப்ரௌன்னா கூட நான் ஃபுல் லிப்ஸ் டார்க் ப்ரௌன் போட மாட்டேன். ஐ ஆல்வேஸ் யூஸ் அந்த டார்க் ப்ரௌன் டு அவுட்லைன் மை லிப்ஸ் அண்ட் உள்ள வந்து லைட்டா ப்ரௌன் போட்டுருவோம். அந்த ஆம்ரி ப்ரௌன் நியூட் லிப்ஸ் மாதிரி ஐ யூஸ் டு டூ. ஸோ இது மாதிரி தான் மோஸ்டா நான் கிராவிடேட் ஆகி வாங்கிட்டு இருக்கேன். பிங்க் பக்கமே போறது கிடையாது. ஐ டோன்ட் நோ, ஐ எம் நாட் ஃபீலிங் லைக் வேரிங் பிங்க். மரூன்ஸ், ரெட் அப்புறம் ப்ரௌன்ஸ் தான். அதனால ஐ காட் திஸ். அதுக்கப்புறம் மார்ஸோட ஒரு லிப்ஸ்டிக். திஸ் இஸ் இன் ஷேட் பாலிவுட் சர்ப்ரைஸ். இந்த வேரியண்ட்ல நான் ஆல்ரெடி வந்து வாங்கியிருக்கேன் அண்ட் ஐ ரியலி லைக் இட். ஏன்னா இந்த ஃபார்முலேஷன் சூப்பரா இருக்கும், பிக்மெண்டேஷன் நல்லா இருக்கும். ஒரு 4 hours அப்புறம் கொஞ்சம் அந்த இன்னர் ரிம்ஸ்லாம் ட்ரை ஆகும்.
பட் ஐ டோன்ட் மைண்ட் ஃபார் த ப்ரைஸ் வி பே. இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. ஐ டோன்ட் கம்ப்ளைண்ட் ஸோ மச். சில லிப்ஸ்டிக்லாம் நீங்கள் 1000 ரூபாய் கொடுத்து வாங்குற பெரிய லிப்ஸ்டிக்லாம் கூட உங்களுக்கு அந்த ஒரு ட்ரையிங் விஷயம் வந்து உங்கள் லிப்ஸில் பண்ணுது. ஸோ ஐ டோன்ட் மைண்ட். ஓகே, ஒரு 200 ருபீஸ்க்கு ஒரு நல்ல கலர் வாங்குறோம் அப்படின்றதுனால. அண்ட் மார்ஸ் மேக்ஸ் பியூட்டிஃபுல் ப்ரௌன்ஸ் ஃபார் ப்ரௌன் ஸ்கின். நீங்கள் பெரிய பிராண்ட்ஸ் கூட ஏதாவது ப்ரௌனு நியூடுலாம் போட்டு நேம் போட்டு இருக்குன்னா தே டோன்ட் லுக் அண்ட் பர்ஃபார்ம் லைக் அ ப்ரௌன் ஆர் நியூட் ஆன் ப்ரௌன் ஸ்கின். யூ ஆல்வேஸ் ஹேவ் டு யூஸ் அ ப்ரௌன் லிப் லைனர் டு கான்டோர் இட். அது ஏதாவது ஒர்க் பண்ணும், ரீஒர்க் பண்ணி தான் போடுற மாதிரி இருக்கும். மார்ஸ் அண்ட் இன்சைட்ல இருக்கக்கூடிய ப்ரௌன்ஸ் அண்ட் நியூட் கலர்ஸ் ஆர் வெரி நைஸ். லெட் மீ ஷோ யூ இந்த கலர். இங்கே பாம்பில் காட்டுறேன். இட்ஸ் அ டெரகோட்டா ப்ரௌன் ஷேட். இது போடும்போது இந்த மாதிரி கொஞ்சம் அந்த ஒரு சாட்டின் ஃபினிஷோட இருக்கு. பட் இட் செட்டில்ஸ் டவுன் டு அ பியூட்டிஃபுல் மேட் ஃபினிஷ். இந்த லிப்ஸ்டிக், இந்த வேரியன்ட் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. அடுத்து மேப்ளின்ல வந்து புதுசாக சில நியூட் ஷேட்ஸ்லாம் வந்து லான்ச் ஆகியிருந்துச்சு. சம் ஆஃப் யூ கைஸ் ஆக்சுவலாக இன்சிஸ்டட் மீ ஆன் ட்ரையிங் நியூ ஷேட்ஸ். எனக்கு வந்து அவ்வளோ ஆக்சுவலாக வந்து ஆர்வம் இல்லை. பட் ஸ்டில் ஐ காட் ஃபியூ ஷேட்ஸ். அதில் இது இன்சைடர் ஒன்று ரீசெண்டாக வாங்கினது. யூ ஃபாலோ மீ ஆன் மை இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் ஷார்ட்ஸும் யூடியூப் சேனலுமே நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அந்த ஷேட்ஸ்லாம் உங்களுக்கு ஸ்வாட்சஸ் காமிக்கிறேன். இந்த இன்சைடர் வந்து ஒரு பீச் ப்ரௌன் ஷேட், கொஞ்சம் லைட்டராகவே இருக்கும். இது ஜஸ்ட் பை இட் செல்ஃப் போட முடியாது, வாய்ப்பே கிடையாது. ஓகேவா, ப்ரௌன் ஸ்கின் சான்ஸே கிடையாது. பட் வித் அ ப்ரௌன் லிப் லைனர் திஸ் வுட் லுக் ஸோ கார்ஜியஸ். ஸோ அதனால ஐ எம் ஹாப்பி வித் திஸ் ப்ராடக்ட். எனக்கு வந்து கூல் டோன் ப்ரௌன்ஸ் விட இந்த மாதிரி வார்ம் டோன் ப்ரௌன்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது. அதுக்கப்புறம் வி ஹாவ் ஒரு ரீஸ்டாக்ல ஒரு 2-3 ரீஸ்டாக்ஸ் இருக்கு. அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லாரியலோட இந்த இன்ஃபாலிபிள் செட்டிங் ஸ்ப்ரே. இது வந்து ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே மாதிரி. உங்கள் மேக்கப் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதை நீங்கள் வந்து உங்கள் முகத்தில் போடுறீங்க அப்படின்னா திஸ் வில் மேக் யூ மேக்கப் ஸ்டே சூப்பர் லாங். அண்ட் இது ஒரு சாஃப்டான ஒரு ஜூவி ஃபினிஷும் கொடுக்குது. இதுக்கு முன்னாடி வாங்கினது காலியாக போது, இன்னும் ஒரு 2-3 யூசஸ் வரும், அவ்வளோதான். ஸோ ஐ தாட் ஐ வில் ரீஸ்டாக் திஸ். நான் இன்னும் என்னோட க்ரைலின் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே வாங்கல. ஐ ஹாவ் டு கோ டு அ ஸ்டோர் க்ரைலின் வாங்குறதுக்கு. க்ரைலின் நான் வாங்கினேன்னா ஐ பி சூப்பர் ஹாப்பி. அது ஒரு பெரிய பாட்டிலில் வாங்க போகிறேன். ஐ லவ் அந்த க்ரைலினோட ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே. பட் இது வந்து ஒரு செகண்ட் பிளேஸில் நான் வந்து வைப்பேன் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரேஸில். ஸோ இதை நான் ரீஸ்டாக் பண்ணிக்கிட்டேன். இந்த ஃபெஸ்டிவ் டைமுக்கு மேக்கப் லுக்ஸ்லாம் கிரியேட் பண்ணுறேன், சிம்பிளான லுக்லாம் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா கூட இஃப் ஐ வாண்ட் டு மேக் இட் லாஸ்ட் தென் திஸ் இஸ் இட். அடுத்து இன்னொரு ரீஸ்டாக். அஃப்கோர்ஸ் ஐ ஹாவ் டு ஹாவ் திஸ். இது வந்து ஃபேஸ் ஷாப்போட ரைஸ் வாட்டர் பிரைட் லைட் கிளென்சிங்கா? நான் ரிச்சில் போட்டேன். லைட் வேணுமா ரிச் வேணுமா? யூ ஹாவ் 2 வேரியன்ட்ஸ், லைட் அண்ட் ரிச் அப்படின்ட்டு. நான் எந்த வேரியன்ட் போட்டேன்னு எனக்கு வந்து ஆக்சுவலாக ஞாபகம் இல்லை. பட் ரிச் வேரியன்ட் வந்து ஆக்சுவலாக இந்த வாட்டர் ப்ரூஃப் மஸ்காராலாம் இன்னும் பெட்டராக வந்து ரிமூவ் பண்ணும். லைட் வந்து ஆன் அ டெய்லி பேசிஸ் ரெண்டுமே பெர்ஃபார்ம்ஸ் குட், ஓகேவா. பட் வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா கொஞ்சம் நல்லாவே எஃபெக்டிவாக போகிறது வந்துட்டு ரிச் வேரியண்ட்ல. இட்ஸ் ஓகே, ஐ டோன்ட் மைண்ட். நெக்ஸ்ட் பாட்டில் வந்து அதை கவனிச்சு ரிச் வந்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி இன்னொன்று நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா அண்டர் ஆர்ம் டியோஸ். இது வந்து இருக்கணும். இது வந்து இல்லைன்னா நான் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்தாலும் இட் டசன்ட் ஃபீல் கம்ப்ளீட் எனக்கு, ஓகேவா. ஸோ இது ஐ காட் த மாய்ஸ்சரைசிங் க்ரீம் வேரியன்ட், பேர் அண்ட் ஆலோவேரா சென்ட் இருக்கக்கூடியது. இன்னும் என்னுடைய கரண்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது இட்ஸ் ஸ்டில் கோயிங். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் ஐம் கோயிங் டு யூஸ் திஸ். இந்த பிங்க் கலர் நைசினமைட் வேரியன்ட் தான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஐ வாண்ட் டு சேஞ்ச் இட் அ பிட். ஸோ அதனால இந்த வெள்ளை கலர் வேரியன்ட் இந்த வாட்டி நான் வந்து வாங்கியிருக்கேன். இதுவும் ஒரு மஸ்ட் ஹேவ். எனி அண்டர் ஆர்ம் ரோல் ஆன் மஸ்ட் ஹேவ். அதில் இந்த பாம் வேரியண்ட்ல வரக்கூடிய இந்த டவுத் வந்துட்டு எனக்கு சில பல மாசங்களா வந்து பிடிச்சிட்டு இருக்கு. ஐ திங்க் இட் வுட் பி இயர்ஸ் நான், ஒரு 1.5 இயர்ஸாவே நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ யா, இது இந்த வாட்டி நான் வந்து இந்த ஃபெஸ்டிவ் டைமுக்காக வாங்கின சில ப்ராடக்ட்ஸ், ரீஸ்டாக் பண்ணிக்கிட்ட சில ப்ராடக்ட்ஸ், இந்த ஃபெஸ்டிவ் டைமை நான் வந்துட்டு ஃபெஸ்டிவ் டைமில் வரக்கூடிய சேல் டைமை பிரயோஜனமாக யூஸ் பண்ணிக்கிட்டு வாங்கின சில ப்ராடக்ட்ஸ். ஐ ஸ்டில் ஹாவ் மேட் சம் பர்ச்சேசஸ். இது கூட நான் அமேசானில் தான் வாங்கினேன் இந்த ட்ரெஸ். ஸோ அவுட்ஃபிட்ஸாக இருக்கட்டும், தீபாவளி ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி மேக்கப் பொருட்களாக இருக்கட்டும், ஐ மேட் சம் பர்ச்சேசஸ். அண்ட் அதெல்லாமும் நான் என்னுடைய அப்கமிங் வீடியோஸில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன், டுட்டோரியல்ஸில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். என்ன இங்கே காமிச்ச ப்ராடக்ட்டோட லிங்க்ஸ் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த சேல் டைம் மிஸ் பண்ணிடாதீங்க. திஸ் வுட் பி த ரைட் டைம், அமேசிங் டைம், ஓகேவா. உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ், பிடிச்ச ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிறதுக்கு, வாங்கி ட்ரை பண்ணுறதுக்கு. ஸோ மேக் யூஸ் ஆஃப் த சேல் டைம். இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். இதோட நான் கிளம்புறேன். லிங்க்ஸ்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. உங்க எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.